நிரப்பவா சரி செய்யவா? பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, ஒரு மண் பாத்திரத்தில் ஓட்டை இருந்தது என்றால் அது தண்ணீரினால் நிரப்பப்பட முடியுமா? நிச்சயம் முடியாது. அந்த ஓட்டை சரி செய்யப்பட்டால்தான் அது தண்ணீரினால் நிரப்பப்பட முடியும். அதே போல்தான் அன்பானவர்களே, நாமும் கூட அநேக முறை ஆண்டவரிடம், ஆண்டவரே, எனது பாத்திரத்தை நீர் உமது ஆசீர்வாதங்களினால் நிரப்பும் என்று ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? மகளே, நான் உன்னை அதிகமாக ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் உனது பாத்திரத்தில் தான் ஓட்டை அதிகமாக இருக்கின்றதே, நான் என்ன செய்ய முடியும்? நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த ஓட்டை வழியாக கீழே போய்விடுமே. முதலில் உனது பாத்திரத்தை சரி செய் என்று சொல்வார் என்றுதான் நாம் பார்க்கின்றோம் விவிலியத்தில். ஆம் அன்பானவர்களே, ஒரு நாள் எரேமியா இறைவாக்கினரிடம் ஆண்டவர் சொல்கின்றார், நீ குயவன் வீட்டிற்கு போ, அங்கு நான் உனக்கு வார்த்தைகளை கொடுப்பேன் என்று. இவரும் குயவன் வீட்டிற்கு போகின்றார். அப்பொழுது குயவன் ஒரு மண் களத்தை வடித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவரது கையில் இருந்த அந்த மண் களமானது சரியாக வராததினால் அவர் அதை தம் விருப்பப்படி வேறு விதமாக வணைந்து கொண்டிருந்தார் என்று எரேமியா கண்டதாக நாம் எரேமியாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இதே போல்தான் நமது ஆண்டவரும் நம்மை வணைய தயாராக காத்து கொண்டிருக்கின்றார். நமது வாழ்க்கையை அவர் விரும்பும்படி அமைக்க அவர் தயாராக காத்து கொண்டிருக்கின்றார். நாம் அவரது கரங்களில் நமது வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதங்கள் வரும், நிச்சயம் நீர் கொடுப்பீர் என்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை, பரிபூரண ஆசீர்வாதங்களை நான் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள தயாராக எனது வாழ்க்கை அமைய வேண்டும். எனது பாத்திரம் எந்த ஓட்டையும் இல்லாதபடிக்கு சரி செய்யப்பட வேண்டும். அதனால் இதோ இந்த நேரத்தில் உம்மிடம் வருகின்றேன் ராஜா என்று நாம் அனைவரும் ஆண்டவரிடம் இந்த நேரத்தில் ஜெபத்தில் கூறுவோம். நிச்சயம் ஆண்டவர் அவர் விருப்பப்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, தோ இந்த நேரத்தில் நான் எனது வாழ்க்கையை உமது கரத்தில் நான் கொடுக்கின்றேன். எனது வாழ்க்கையில் அநேக தவறுகள், அநேக குற்றங்கள், அநேக பாவங்கள் மலிந்து காணப்படுகின்றனே. இந்த வாழ்க்கையில் தகப்பனே, இவ்வளவு பாவங்கள் நிறைந்து காணப்பட்டது என்றால் உமது பரிபூரண ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாதே. இந்த நேரத்தில் நீர் தாமே ஒவ்வொரு ஓட்டையையும், ஒவ்வொரு தவறையும் நீர் உமது பரிசுத்த அன்பினால், பரிசுத்த கிருபையினால் அவற்றை நீர் அடைத்து, நீர் என்னை தகப்பனே உமக்கு இஷ்டப்பட்டபடி வணைந்து கொள்ள வேண்டும் என்று எனது வாழ்க்கையை உமது கரத்தில் நான் கொடுக்கின்றேன். நீர் சொல்லியிருக்கிறதே, நான் உன்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று. ஆம் தகப்பனே, என்னை அறிந்திருக்கக்கூடிய தெய்வமாகிய நீர், தோ எனது கண்கள் எப்படி இருக்க வேண்டும், எனது நிறம் எப்படி இருக்க வேண்டும், உயரம் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து நீர் உருவாக்கினீரே தகப்பனே. ஆனால் அந்த பாத்திரமானது இதோ உமக்கு சரியாக படவில்லை என்றால் எவ்வாறு இந்த குயவன் இந்த பாத்திரத்தை திரும்பவும் தனது இஷ்டப்படி வணைந்து கொண்டாரோ, புதிய களமாக உருவாக்கினாரோ, அதே போல என்னிடம் காணப்படக்கூடிய எல்லாவித பாவங்களையும், எல்லாவித குற்றங்களையும், தவறுகளையும் நீர் மாற்றி அமைக்க அப்பா, இதோ இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்கின்றேன். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. அனைத்து காரியமும் உமக்கு லேசான காரியம் என்ற நம்பிக்கையில் இதோ எனது பாத்திரத்தை சரி செய்யப்பட உமது கரத்தில் நான் கொடுக்கின்றேன். இதோ ஆதியிலே உம்மேல் வைத்திருந்த அன்பானது சிறிது சிறிதாக தகப்பனே ஓட்டை வழியாக சென்று விட்டதே. இப்பொழுது அநேக பலவீனங்கள் காணப்படுகின்றதே. இந்த பலவீனங்களை மேற்கொள்ளத்தக்க பலத்தையும் நீர் எனக்கு கொடுத்து இந்த பாத்திரத்தை நிரம்பி வழியத்தக்க வகையில் உமது ஆசீர்வாதமானது இதோ எனது பிள்ளைகள்
பிள்ளைகளுக்கும் எனது குடும்பத்தினருக்கும் எனது உற்றார் உறவினருக்கும் பழகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாய்ந்து செல்லத்தக்க வகையில், நிரம்பி வழியத்தக்க வகையில் எல்லா ஓட்டைகளையும் தகப்பனே நீர் அடைத்து சரி செய்ய பரிபூர்ண மனதோடு தகப்பனே உமது கரத்தில் நான் கொடுக்கின்றேன். பரிபூரண ஆசீர்வாதங்களை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்க வகையில் எனது வாழ்வை நீர் அப்பா திருத்தி அமைக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றேன். அனைத்தையும் அன்பு நாதர் இயேசுவின் வழியாக உமக்கே ஏறெடுக்கின்றேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.